வணக்கம். பூஜை அறை பற்றிய சந்தேகங்களும் விளக்கங்களும் முதல் பகுதியில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு இரண்டாவது பாகம். பூஜை அறையில சுவாமிகளை முதல்ல எப்படி வைக்கணும்? நிறைய பேர் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டா, சுவாமியை ஆணி அடிச்சு அதுல அந்த சுவாமி படங்களை தொங்க விடுறோம். இது செய்யக்கூடாது, தவறு. நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வராரு, முதல்ல அவர் அமர்வதற்கு இருக்கை கொடுக்கும். சுவாமியை ஆவாகனம் செய்து ஆசனம் கொடுக்கணும். சோடச உபச்சாரங்கள் செய்யும் போது சுவாமிக்கு ஆசனம் கொடுக்கிறது முக்கியமான உபச்சாரம். அப்படியாக சுவாமிகளை அந்த படங்களை ஆணி அடிச்சு தொங்க விடக்கூடாது. எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பூஜை அறை இருக்கக்கூடியவர்கள் அல்லது பூஜை மாடம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதுல அந்த செல்ஃப்ல கபோர்ட்ல அந்த சுவாமியை வச்சிருவாங்க. அப்போ அமர்ந்து இருக்கிற மாதிரிதான் அர்த்தம். ஆணி அடிச்சு தொங்க விடுறவங்க செவுத்துல சாமி வச்சவங்களா இருப்பாங்க, சுவற்றுல. அப்படி இருக்கக்கூடியவங்க சுவற்றுல ஒரு ரீஃபர் நல்ல கட்டையை கொண்டு அடிச்சு அது மேல அந்த சுவாமி படங்களை நிக்க வைக்கலாம். அடுத்ததாக சுவாமி படங்கள் நிறைய சேரும் போது என்ன பண்றது? எல்லாவற்றையும் பராமரிக்க முடியலையே. அதாவது கொஞ்சமா சுவாமி படங்கள் இருந்தாலும் கூட அதை வாரத்துக்கு குறைஞ்சது 2 நாளாவது எடுத்து துடைத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் இட்டு புஷ்பம் சாற்றி தினந்தோறும் தூப தீபங்கள் காட்டி அதை நம்ம பராமரிக்கணும். நிறைய படங்களை வச்சுட்டு சரியா பராமரிக்காம இருக்கிறது தவறு. அப்ப நிறைய படங்கள் சேர்றதுக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றது? முதல்ல நம்ம ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லும் போதெல்லாம் போற கோயில் எல்லாம் ஒரு படத்தை வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதை நம்ம தவிர்க்கலாம். இரண்டாவதாக, ரொம்ப பழசாயிட்ட சுவாமி படம் பின்னமாயிட்டது, அதாவது உடைஞ்சிட்டது. இப்படிப்பட்ட சுவாமி படங்கள்ல எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டு இந்த படங்கள்லாம் என்ன பண்றது? அதை பரன்ல வச்சிடலாமா அல்லது கோவில்ல கொண்டு போய் வச்சிடலாமா? இப்படி சந்தேகங்கள் வருது. பரன்ல வச்சா கூட பரவாயில்ல, கோவில்ல கொண்டு போய் வைக்கிறது மகா தவறு, தோஷம். இப்படிப்பட்ட சுவாமி படங்கள்ல எடுக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்படி பண்ண பிறகு அதற்கு முறையாக பூஜை செய்து ஒரு நைவேத்தியம் செய்து பயபக்தியோட அந்த சுவாமி படத்தை எடுத்து கொண்டு போயிட்டு நீர்நிலைகள்ல விட்டுடணும். நீர்நிலைன்னு சொல்லும் போது நிற்கக்கூடிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய கிணறு, குளம் இதுல விடக்கூடாது. ஓடக்கூடிய நீர்நிலையாக இருக்கக்கூடிய ஆறுகள்ல தான் அந்த சுவாமி படத்தை விடணும். அப்படி விடும்போது கூட பயபக்தியோடு பிரார்த்தனை செய்து விடணும். அப்படி விடும்போது கூட அந்த படத்தை அப்படியே விடக்கூடாது. அந்த சுவாமி படத்தை எடுத்து அந்த ஃப்ரேம் எல்லாம் எடுத்து அந்த கண்ணாடி எல்லாம் தனியா எடுத்துட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சித்திரம் சுவாமி வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர் தாழ்ந்த சுவாமியுடைய உருவம் வரைஞ்சிருக்க இல்லையா, அதை எடுத்துதான் நீர்நிலையில விடணும். இப்படி செய்யறது உத்தமம். அதன் பிறகு இந்த சுவாமி படங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல பரன் மேல வைக்கக்கூடியதும் சிலது இருக்கு. இப்ப ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிந்து வருடந்தோறும் மலைக்கு போகக்கூடியவங்க கார்த்திகை மாதம் 1 தேதி ஐயப்ப சுவாமி எடுத்து பூஜைகளை வைத்து முறைப்படி வழிபட தொடங்குவாங்க. பிறகு மகர ஜோதிக்கு பிறகு அந்த சுவாமி படம், பிறகு அவர்கள் பயன்படுத்திய அந்த மாலை, பிறகு அவருடைய வஸ்திரங்கள்லாம் தனித்தனியாக பத்திரப்படுத்தி பரன் மேல வைப்பாங்க. இதை செய்யலாம். நவராத்திரியில கொலு வைக்கிறோம். அந்த கொலு பொம்மைகளை எல்லாம் அந்த கொலு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயதசமிக்கு பிறகு எடுத்து பத்திரப்படுத்தி பரன்ல நல்ல பெட்டியில போட்டு வைப்பாங்க. சிலர் அதை ஷோகேஸ் போல ஒரு அலமாரில வைப்பாங்க. இதை வைக்கலாம். மற்றபடி பழசாயிட்ட படம், பின்னமாயிட்ட படம், அதிகமான படங்கள் சேர்ந்துருச்சுன்றதுனால சில படங்களை எடுத்து பரன் மேல வைக்க கூடாது. அது ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல தான் சேர்க்கணும். குறிப்பாக ஆலயங்கள்ல கொண்டு போய் வச்சிடக்கூடாது, அது தோஷம். இப்படியாக சுவாமி படங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு உண்டான விளக்கங்களை இப்ப தெரிஞ்சிட்டோம். அடுத்ததாக சுவாமி விக்கிரகங்கள் சம்பந்தமாக உண்டான நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், இதற்குண்டான விளக்கங்கள் அடுத்த பகுதியில பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.